friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா பேபி கேர் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது வந்து பிறந்த குழந்தைகளோட 10 சிம்டம்ஸ் ஹெல்த்தியா இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா தான் நான் எல்லா வீடியோஸ் போறேன்னா உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். சோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நியூ பார்ன் பேபிஸ் வந்து பாத்தீங்கன்னா கேர் பண்றது ரொம்ப சென்சிட்டிவா கேர் பண்ணணும். ரொம்ப ப்ரொடெக்டா வந்து அவங்க வந்து கேர் பண்ணணும். பிகாஸ் வந்து அவங்களால வந்து கன்வே பண்ண முடியாது. எதுக்காக அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு கன்வே பண்ணவே முடியாது. இதுவே வந்து ஒரு 2 வயசு குழந்தையா இருக்கட்டும், அவங்களால வந்து கொஞ்சமாவது வந்து சொல்ல முடியும், கன்வே பண்ண முடியும். இதுவே வந்து எனக்கு இந்த பக்கம் வந்து வலிக்குது, அந்த மாதிரி எதுக்காக அழுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாவது வந்து அவங்களால கன்வே பண்ண முடியும். நியூ பார்ன் பேபிஸ் வந்து அவங்களால சொல்ல முடியாத பட்சத்தினால நிறைய வந்து அழுவாங்க. அவங்க வந்து பிறந்து ஒரு 1 இயர் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சேஞ்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு மந்த்தும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து வளரும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து கரெக்டா வந்து அவங்க வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவே வந்து ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து அதிகமா வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் வந்து அவங்களுக்கு அதிகமா வந்து தேவைப்படுச்சுன்னா அவங்க வந்து ஹெல்த்தியா வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். எதுக்காகன்னா அவங்க வந்து வளர ஸ்டேஜ் பிறந்ததுல இருந்து அவங்க வந்து ஒவ்வொரு மாசமா வந்து வளரும் போது அவங்களுக்கு அந்த பிரெஸ்ட் ஃபீடிங் பாத்தீங்கன்னா அதிகமாவே அவங்களுக்கு வந்து தேவைப்படும். பசிக்க வந்து அதிகமா வந்து அவங்களுக்கு பசி எடுக்கிறதுனாலே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். குழந்தைங்க வந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. தூங்குற டைம்ல கூட பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பசிக்கோ சக் பண்ற மாதிரியே தான் வாயை வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க தூக்கி வந்து ஃபீட் பண்ணும்போது அவங்க வந்து ஃபீடிங் வந்து அவங்க நல்லாவே வந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். போக போக 6 மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா கம்பல்சரி வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் கொடுத்தே ஆகணும். அவங்க நல்லா வந்து ஃபீடிங் எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ரெண்டாவது சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த அழுகிற டைம் அப்போ நீங்க வந்து அவங்கள தூக்கி சமாதானம் பண்ணி அதை அவங்க வந்து கேட்டு சமாதானம் ஆயிட்டாங்கன்னா அது வந்து ஹெல்த்தி சைன் தான். இன்கேஸ் வந்து அவங்க வந்து சமாதானமே ஆக மாட்டாங்க, அதுக்கப்புறம் வந்து அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கும். பிகாஸ் வந்து இந்த உரம் விழுந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. கை கால்லாம் வந்து சுளுக்கிடுச்சுன்னா வந்து சொல்லுவாங்க, அது உரம் தான் சொல்லுவாங்க. அதை உரம் விழுந்துச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வயிறு வலி இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஏதாவது இருந்தா கூட வந்து அவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. இந்த மாதிரி நீங்க தூக்கி சமாதானப்படுத்துறதுக்கு அப்புறமா வந்து அவங்க அழுகையை வந்து நிப்பாட்டலன்னா அதுவே வந்து ஒரு ப்ராப்ளம் தான். அந்த டைம்ல வந்து நீங்க டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றது பெட்டரா இருக்கும். இன்கேஸ் வந்து தூக்கத்துக்கு கூட வந்து ஒரு சில குழந்தைங்க வந்து ரொம்ப அழுவாங்க. நார்மலா வந்து படுத்து தூங்குவாங்க. தூக்கத்துக்கு ரொம்ப அழுகும் போது பாத்தீங்கன்னா தூக்கி சமாதானப்படுத்தும் போது கூட அவங்க வந்து அழுகையை வந்து நிப்பாட்டுவாங்க. இன்கேஸ் அவங்க வந்து அழுகையை நிப்பாட்டாம இதே மாதிரி கண்டினியூஸா அழுதுகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த டைம் வந்து நீங்க டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணணும். தென் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைக்கு வந்து அடிக்கடி வந்து டைப்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் வந்து அவங்க யூரின் வந்து ஒழுங்காக பாஸ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நல்லாவே வந்து செக் பண்ணணும். அவங்களுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணதான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசியே வந்து எடுக்க ஆரம்பிக்கும். யூரின் போகிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம். குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வாட்டி 16 வாட்டியாவது வந்து யூரின் பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவங்களுக்கு வந்து டைப்பர் பார்த்தீங்கன்னா 4 to 6 டைம்ஸ் ஆகுது அவங்களுக்கு வந்து டைப்பர்ஸ் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி அவங்க யூரின் பாஸ் பண்ணாலே வந்து பாத்தீங்கன்னா டைப்பர் வந்து ஹெவி ஆயிடும். ஸோ அந்த டைம் வந்து நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு டைப்பர் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட பேபி வந்து ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நாலாவது விஷயம் பாத்தீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து பிறந்ததுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து அவங்க கெயின் ஆகிட்டே போறாங்கன்னா ஹெல்த்தியான சைன் தான். ஸோ குழந்தைங்களோட வெயிட் பாத்தீங்கன்னா எப்படி வந்து அவங்க வந்து எந்தெந்த மந்த்துக்கு வந்து எவ்வளவு வெயிட் வந்து அவங்க கெயின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேபிள் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தது. அவளுக்கு வந்து கோல்டுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனேன். அப்போ பீடியாட்ரிஷியன் வந்து இந்த மாதிரி நோட்ல வந்து நிறைய விஷயங்கள் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வெயிட் கெயின் பத்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. செகண்ட் வீக்ல இருந்து 5th மந்த் வரைக்கும் பாத்தீங்கன்னா 150 கிராம்ஸ்ல இருந்து 200 கிராம்ஸ் வரைக்கும் அவங்க வந்து வெயிட் கெயின் ஆகணும். அதுவும் வந்து பர் வீக்குக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிராம்ஸ் வைஸ்ல அவங்க வந்து வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும். 6 மந்த்ல இருந்து 1 இயர்க்குள்ள பாத்தீங்கன்னா 500 கிராம்ஸ் வந்து மந்த் வைஸ்ல வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகணும். செகண்ட் இயர்ஸ்க்கு அப்புறம் அதுவே வந்து பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 to 3 kg வந்து இன்க்ரீஸ் ஆகணும். 3 to 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 kgக்கு வந்து per இயர்க்கு வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆகணும். ஆஃப்டர் 6 இயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து 3 கிலோ வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க ஏறிக்கிட்டு தான் இருக்கணும். இதுதான் பாத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து எப்படி வந்து வெயிட் கெயின் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வாரமும் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. 1 இயர் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா 5 மந்த்ஸ் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 6 மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மந்த் வைஸ் வந்து செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் வந்து போக போக வந்து இயர் வைஸ்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களோட குழந்தையோட வெயிட்டை வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க
ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட வெயிட் வந்து கெயின் ஆகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து உங்களை பார்த்து அவங்க ஸ்மைல் பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிபிளாக வந்து எல்லா விஷயங்களும் தெரியுதுன்னு சொல்லிட்டு அர்த்தம். உங்களை வந்து நல்லாவே தெரியும். குழந்தையோட அம்மா வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் நல்லாவே வந்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருந்தால் கிளியரா தெரியாது, கொஞ்சம் கிட்டக்க இருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லாவே வந்து முகம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் கொஞ்சம் கிட்ட போயிட்டு அவங்களுக்கு வந்து நீங்கள் சிரிச்சு அவங்க கிட்ட வந்து பேசுனீங்கன்னா அவங்க உடனே வந்து கன்வே பண்ணாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க, ஒரு ஸ்மைல் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை பார்த்து நல்லா ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். தென் ஆறாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து புதுசாக வந்து ஒரு சில விஷயங்களை வந்து அவங்க பார்த்து வந்து ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான சைன்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏதோ ஒரு கலர்ஃபுல்லாக வந்து அவங்க முன்னாடி வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் அட்ராக்ட் ஆகி கையை கால் எல்லாமே வந்து கொஞ்சம் குஷியாகிற மாதிரி கை காலை வந்து நல்லா ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி சைன்ஸ் தான் இது. தென் ஏழாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து புதுசாக வந்து ஒரு சவுண்ட் கேட்டுட்டு அதுக்கு அவங்க வந்து ரியாக்ட் பண்ணாங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தி சைன் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சடனாக வந்து ஒரு கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறதா இருக்கட்டும், அவங்க வந்து திடீர்னு வந்து அழ ஆரம்பிப்பாங்க, அந்த சத்தத்தை கேட்டே வந்து அழ ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி வந்து அழுதாங்களே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹெல்த்தி சைன்ஸ் தான். பிகாஸ் வந்து அவங்களுக்கு அது வந்து புதுசாக இருக்கும், ஹெவியாக வேறு இருக்கும் அந்த சவுண்ட் எல்லாமே, அதனாலேயே வந்து அவங்க அழ ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவங்க சவுண்ட் கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாலோ புதுசாக வந்து யாராவது பேசி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஹெல்த்தி சைன் தான். தென் எட்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட பேபி வந்து மோஷன் வந்து ஒழுங்காக பாஸ் பண்ணாலே வந்து அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். பிகாஸ் வந்து குழந்தைங்க வந்து பிறந்த குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து மோஷன் பாஸ் பண்ணுவாங்க. ஒரு சில குழந்தைங்க வந்து ஒரு நாளைக்கு 5 டைம்ஸாவது பாஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலர் தான். ஸோ இதுலேயே வந்து போட்டிருக்காங்க, உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்கே வந்து போட்டிருக்காங்க, இந்த ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நார்மல் தான் சொன்னாங்க. இதுக்கப்புறமும் அவங்க வந்து மோஷன் பாஸ் பண்ணலாட்டா அது வந்து ப்ராப்ளம். பிகாஸ் வந்து அவங்களோட ஸ்டூல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹார்டாக இருந்ததுன்னா அவங்களால வந்து மோஷன் பாஸ் பண்ண முடியாது. ரொம்ப சென்சிட்டிவாக சாஃப்டாக இருந்துச்சுன்னா அவங்களால வந்து மோஷன் பாஸ் பண்ண முடியும். ஸோ அடிக்கடி வந்து அவங்க மோஷன் போனாங்கன்னா அவங்களோட பேபி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். தென் 9வது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களோட குழந்தை வந்து நல்லா தூங்குறாங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான். பிகாஸ் வந்து குழந்தைங்கனாலே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தூங்கணும். 16 to 17 hours ஆகுது கம்பல்சரி வந்து பிறந்த குழந்தைகள் கண்டிப்பாக வந்து தூங்கணும். ஸோ அவங்க வந்து நல்லா தூங்கினாலே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பிரெயின் ஆக்டிவிட்டியாக இருக்கும், நல்லா வந்து ஜீரணமாகும், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வளருவாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குறதுனால நல்லா வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து உங்கள் குழந்தைங்க வந்து தூங்கியிருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். தென் ஃபைனலாக வந்து 10வது விஷயம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களோட வெயிட்டே வந்து அவங்களே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குப்புறப்படுப்பாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தவழுவாங்க, அதுக்கப்புறம் வந்து 6 மந்த்துக்கு அப்புறம் அவங்களே வந்து சப்போர்ட் இல்லாமல் வந்து உட்காருவாங்க, அதுக்கப்புறம் வந்து நிற்பாங்க, இது எல்லாமே அதுக்கப்புறம் நடப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான சைன் தான். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இருந்துச்சுன்னா உங்களோட பேபி வந்து ஹெல்த்தியாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நியூபார்ன் பேபிஸை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பேசுகிறாங்களா, ஸ்மைல் பண்ணுறாங்களா, அப்புறம் வந்து ஒரு 2 மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க, 1 மந்த்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மைல் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து குப்பரை படுப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர ஆரம்பிப்பாங்க. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்தியாக வளர்கிறதுக்காக அர்த்தம். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெப்சைட்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். நான் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவே நான் ஃபாலோ பண்ணி தான் நான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன், என்னோட எக்ஸ்பீரியன்ஸும் நான் ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ இந்த வீடியோ வந்து நியூ பாம்பிஸ்க்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் என்னெல்லாம் வீடியோஸ் போடுறோம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அது வரைக்கும் பை பாய்.